Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 3 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் இன்டர்வீனிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன். சாப்டர் 2ஓட கண்டினியூஷன் மாதிரி சொல்லலாம் இந்த சாப்டர். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வந்து லைட்டாக அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸசைசஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். இப்போது நான் வந்து லாஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஆ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வவல்ஸ். இது ரெண்டும் எழுதுகிறப்போ மோஸ்ட்லி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வந்து வராது. ஆனால் இந்த ஊ இந்த வவல்ஸ்லாம் எழுதுகிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து வரும். அதுவும் ரெண்டு கான்சனன்ட்ஸ்க்கு நடுவில் எழுதுகிறப்ப கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த சாப்டரே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ லாஸ்ட் சாப்டரோட எண்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இப்போ நம்ம வந்து டிம் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா, டிம் இட்டு கூட்டல் ஈ கூட்டல் இம், இட்டையும் இம்மையும் எழுதணும். ஈ வந்திருக்கிறதால தேர்ட் போர்ஷனில் எழுதணும்னு சொல்லிட்டு இப்படி எழுதணும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஈயை குறிக்கணும். இந்த ஈயை குறிக்கிறப்ப நம்ம வந்து டிக்கு அடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, டியோட ஃபஸ்ட் பிளேஸ் இது, செகண்ட் பிளேஸ் இது, தேர்ட் பிளேஸ் இது. இங்கே குறித்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது பாருங்கள். அதாவது எம்முக்கு இங்கேருந்து பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும். எம்முக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில் குறிக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட்டுக்கு அடுத்து தேர்ட் பிளேஸில் குறிக்கணும். ஸோ இங்கே குறிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு ஃபஸ்ட் பிளேஸில் வருது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ்க்கு நடுவில் தேர்ட் பிளேஸ் வவல்ஸ்லாம் வரப்போ அதை வந்து செகண்டாக வர கான்சனன்ஸுக்கு பிஃபோர்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது இம்முக்கு முன்னாடி இம்முக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸில், அப்போ இம்முக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸு இது. ஓகே, இங்கே வந்து ஈயை நம்ம வந்து குறிக்கணும். அப்போ டீம் இப்படி வந்து குறிக்கணும். இப்போ பில் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா, பி இல்லு, இப்பு கூட்டல் ஈ கூட்டல் இல்லு. இது பாருங்க, எங்க குறிக்கிறது? இல்லுக்கு முன்னாடி ஈ இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இங்கே வந்து குறிக்கணும். ஓகே, இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல் செகண்ட் பிளேஸ் வவல்ஸ்லாம் வராது. அதை வந்து ஸ்மூத்தாக எழுதிடலாம். எக்ஸாம்பிளுக்கு டாக் பாருங்களேன். டா இக்கு, இட்டு கூட்டல் ஆ கூட்டல் இக்கு, ஃபஸ்ட் பிளேஸ் வவலு. ஸோ இட்டையும் இக்கையும் ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும். இட்டுக்கு அப்புறமா ஆ, அப்போ வந்து டா இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கேட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னா, கேட்டு இக்கு கூட்டல் ஏ கூட்டல் இட்டு, கே இட்டு, வவல் இக்குக்கு அப்புறமா ஏ, இங்கே கரெக்டாக நம்ம வந்து வச்சிடுறோம். ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி கேட்டுன்றது இப்படி எழுதக்கூடாதான்னு ஒரு டவுட் வந்து வரும். இப்படி எழுதக்கூடாது. ஓகே, ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கண்டினியூ பண்ணி வேறு எதனா ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து கோட்டுக்கு மேலே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸை அதை கண்டினியூ பண்ணி எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்படி பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு டக்குன்னு எடுக்கலாம். இப்படி எடுத்துங்கன்னா மேபி அது தேர்ட் பிளேஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். இது வந்து கன்ஃபியூஷன்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணும். போக உங்களுக்கே வந்து புரியும். ஓகே, இதுவே வந்து தேர்ட் பிளேஸில் சொல்லிட்டு வரப்போ இப்போ ரீடுன்ற ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னு ஒரு வேர்டு இருக்குது. ரீஇட், இரு கூட்டல் ஈ கூட்டல் இட்டு, இர்ரையும் இட்டையும் எழுதணும். ஈ வந்திருக்கு தேர்ட் பிளேஸில். அப்போ ரீ இட்டு இங்கே குறிக்கிறதான்னு டவுட் வரும். நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து டவுட் வரல பாருங்கள். இங்கே வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து எழுதிட்டோம். ஆனால் தேர்ட் பிளேஸ் வவல் வரப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு அடுத்த கான்சனன்ஸுக்கு பிஃபோராக வந்து கன்சிடர் பண்ணணும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்குக்கு அப்புறமா இட்டுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இங்கே மட்டும் தேர்ட் பிளேஸ் வவல் வரப்போ, எஸ்பெஷலி ரெண்டு கான்சனன்ட் சொல்லிட்டு வரப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செகண்டாக இருக்கிற கான்சனன்ட்க்கு பிஃபோராக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டவுட் வந்து வராது படிக்கிறப்ப. தென் எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த சாப்டர். அதுக்கப்புறமா பொசிஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னா above the line எல்லாத்தையுமே இப்படி நம்ம வந்து எழுதுவோம்.
செகண்ட் போர்ஷன் அப்படின்னா ஆன் தி லைன். தேர்ட் போர்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸுக்கு மட்டும், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ், கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் த்ரூ தி லைனில் நம்ம வந்து எழுதுவோம். இதுவே ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகே, இது இந்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஒரு வார்த்தையை எந்த பொசிஷனில் எழுதுறது அப்படின்றது அந்த வார்த்தையில் வர ஃபஸ்ட்டு வவ்வல் தான் வந்து சொல்லும். ஓகே, அதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது ஆ சவுண்டோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வவ்வலாக ஒரு வார்த்தையில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் எழுதணும். ஏ ஏ ஓ ஓ வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பொசிஷன். இ இ ஊ ஊ வந்துச்சு அப்படின்னா தேர்ட் பொசிஷன். ஓகே, இதை வச்சு தான் ஒரு வார்த்தையை வந்து எழுதணும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து போன சாப்டர்லேயே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அதுக்கப்புறமா இப்போ கில்லுன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கில்லுன்னு ஒரு வேர்டு இருக்குது. இதை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா கில் இக்கு கூட்டல் ஈ கூட்டல் இல்லு. இப்போ வந்து கேவியும் இல்லையும் எழுதணும். ஈ வந்திருக்கு, செகண்ட் பொசிஷனில் எழுதணும். கரெக்டுங்களா? இப்போ இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி எழுதுனா போக போக நம்ம வவ்வல்ஸ் மோஸ்ட்லி வைக்க மாட்டோம் ஸ்பீட்லாம் எழுதுகிறப்ப. அப்போ வந்து இதை கோலுன்னு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? கோலுன்னு எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, செகண்டாக இருக்கிற கான்சனன்ட் வந்து த்ரூ தி லைனில் வரா மாதிரி, புரியுதுங்களா? செகண்டாக வர கான்சனன்ட் த்ரூ தி லைனில் வர மாதிரி எழுதணும். கில்லுக்கு வந்து இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இல்லுக்கு முன்னாடி இ, அப்போ இல்லுக்கு முன்னாடி இ. ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதுவே கோல் அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ கூட்டல் இல்லு. இது வந்து செகண்ட் பொசிஷன் கோல். இந்த இடத்துல நம்ம வந்து வவ்வல் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாமே ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங்ன்ற வேர்டு எடுத்துக்கலாம். இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா மேக்கிங் இம்மு கூட்டல் ஏ கூட்டல் இக்கு கூட்டல் ஈ கூட்டல் இங்கு. மேக்கிங் இம்மு எழுதணும், இக்கு எழுதணும், இங்கே எழுதணும். எந்த பொசிஷனில் எழுதுறது? செகண்ட் பொசிஷன். அப்போ மே இக்கு இங்கு. வவ்வல் வைக்கிறப்ப இம்முக்கு அப்புறமா ஏ இங்கே நம்ம வந்து வச்சாச்சு. இக்குக்கு அப்புறமா ஈவ் இருக்குது. அப்போ ஈக்கு அப்புறமா வேறு எதுவும் கான்சனன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடின்னு தான் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்குக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இந்த சாப்டரே என்ன அப்படின்னா தேர்ட் பிளேஸ் வவ்வல் ரெண்டு கான்சனன்ட் நடுவில் வரப்போ நம்ம வந்து செகண்டாக வர கான்சனன்ட்டுக்கு பிஃபோராக தான் பார்க்கணுமே தவிர ஃபஸ்ட்டாக வர கான்சனன்ட்டுக்கு ஆஃப்டர்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கரெக்டு. இப்படி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஓகே, தென் இன்னொன்று மீக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். இப்போ மீக்குன்னு பார்க்குறப்ப இம்மு கூட்டல் ஈ கூட்டல் இக்கு. இப்போது இம்மையும் இக்கையும் எழுதணும். ஓகே, எந்த பொசிஷனில் எழுதுறது? ஈ வந்திருக்கு, எம்மு தான் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் வந்து எழுதணும். ஆக்சுவலாக வந்து ஈக்கு அப்புறமா வேறு எதுனா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் வராமல் வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை த்ரூ தி லைனில் வந்து காட்டலாம். ஆனால் இங்கே வந்து வந்திருக்கிறது எல்லாமே ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் தான். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன் தி லைனில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இக்குக்கு முன்னாடி ஈன்றதை தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இம்முக்கு அப்புறமா ஈன்னு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இக்குக்கு முன்னாடி ஈன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இங்கே மீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? வவ்வல்ஸ் சாப்டரில் இந்த சாப்டராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி சாப்டராக இருந்தாலும் சரி, இந்த ஆ சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் டேஷு, ஆ சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டேஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து அது டாட் மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவு கரெக்டாக பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம எழுதணும்னு கிடையாது. ஓகே, உங்களால் வந்து அதை மாற்றி படிக்க முடியுது, ஆ இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃபராக வந்து சவுண்ட் மாறி கேட்குதுன்னா நீங்கள் அங்கே டேஷ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பால் எக்ஸ்ட்ரா ஆ சவுண்டு கூட இன்னொரு லைட்டாக ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டு படிக்கணும், பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இந்த பாலும்
இந்த பால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ப்ரொனவுன்சியேஷன் வந்து மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் ப்ரொனவுன்சியேஷன் மாறுதோ அங்கே நீங்கள் வந்து டேஷ் யூஸ் பண்ணிக்கணும். ஆ சவுண்டுக்கோ இல்லைனா ஆ சவுண்டுக்கோ. ப்ரொனவுன்சியேஷன் மாறல, ஆ வந்து கிளியராக கேட்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டாட் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம டாட். நெடிலாக இருந்துச்சுன்னா அழுத்தி எழுதணும், குறிலாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து வைக்கணும். ஓகே, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஓகே, அதே மாதிரி ஆ சவுண்டு யூ எழுத்துல இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து ரட்டுன்னு படிச்சிருவோம், இந்த ரா அந்த சவுண்டில் படிச்சிருவோம். ஆனால் இதை வந்து ஓ சவுண்டில் எழுதியிருப்பாங்க. ஓகே, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். இப்போ இந்த வார்த்தையை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, ரட்டுன்றது புக்கில் எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம், இது என்ன ஓ சவுண்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்குகள் மாதிரி. விதிவிலக்குகள் கிடையாது, ஆக்சுவலி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பு. ஆனால் நம்ம வந்து ரட்டுன்ற வார்த்தையை இப்படி எழுதிட்டு இந்த வார்த்தையை இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்துட்டு நம்ம திரும்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்ப ரட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்க்கணும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம அது மாற்றிக்கணுன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அதில் போட்டு எஃபோர்ட் போட்டுட்டு இல்லாமல் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். சரிங்களா, இந்த சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 8, 9, 10 3 வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் வந்து எழுதணும். குறைஞ்சது ஒரு 20 டைம்ஸ் ஆச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எழுதி பார்த்துருக்கணும். ஓகே, 5 லைன்ஸ் ஆர் 20 டைம்ஸ் மினிமம் வந்து எழுதி பார்த்துருக்கணும். இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிராமலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் ஒன்று வந்து வரும். அது நம்ம என்னன்றதை பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம சாப்டர் 4 வந்து பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ. எவ்வளோ சீக்கிரமாக இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம அடுத்த சாப்டரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.